ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ண போகிறேன். ஏன்னா என் வீட்டில் மொத்தம் 4 பேர். நான், என் வீட்டுக்காரர், என் 2 பசங்க தான். ஆனால் மெஜாரிட்டி எப்படின்னா, இவங்க யாருக்குமே மீன் பிடிக்காது. அதாவது மீன் குழம்பு பிடிக்காது. வறுத்த மீன் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மட்டன்லாம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். எப்பயாவது சாப்பிட்லாம். ஆனால் எனக்காக அவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட தேவைன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ற அந்த சிக்கன் மட்டனே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா, அதனாலேயே வீட்டில் மீன் அதிகமாக செய்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப எனக்கு வெறியாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி வெறி. அதனால் நான் இன்றைக்கி சிக்கன்லாம் வாங்கக்கூடாது, மீன் வாங்கினுவாங்க. நான் கண்டிப்பாக நான் மீன் குழம்போ மீன் வறுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி என் பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூலு. சின்ன பையனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் லீவா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் சின்ன பையனுக்கு ஸ்கூலில் லஞ்ச் டைம் 12:30 மணிக்கு. அதனால் அவனுக்கு அந்த டைம் பசி எடுக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எப்பயுமே நான் கத்திரிக்காய் போடுவேன், இல்லைனா சில டைம் மாங்காய் போடுவேன். அப்போ தான் எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே ஒரு டேஸ்ட் ஆகும். என்னங்க வெறும் தலை மட்டும் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இந்த தலையே நான் 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணும். மீதி வால் உடம்புலாம் வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் கறி குழம்புக்கு மட்டும் தாளிப்பு கடைசியாக தான் கொடுப்பேன். அப்போ தான் மீன் குழம்பும் கறி குழம்பும் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் கடைசியாக தாளிக்கிறப்ப. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா சூப்பரான மீன் வறுவலும் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மணியும் 12 ஆகிடுச்சா. என் சின்ன பையன் அம்மா பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதோ வரடா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு தட்டில் சுட சுட சோத்தை போட்டு மீன் குழம்பும் 2 கத்திரிக்காய் எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டு வறுத்து மீனும் வச்சுக்கிட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. சுதா ஆதி யூடியூப் சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் போல் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்குறவங்கள.